தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதற்றமடைந்தார் பிரேமலதா. அறிவாலயத்துக்கு ஓட்டம் பிடித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பதற்றமடைந்தார் பிரேமலதா. அறிவாலயத்துக்கு ஓட்டம் பிடித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி திமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றவர் பிரேமலதா. பிரேமலதா திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் வாங்கினார். ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். அவருடைய தம்பியை திமுக ஆதரவுடன் ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைத்தார். தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ளார். அவருக்கு தமிழக வெற்றி கழகம் கதவை சாத்திவிட்டது. தமிழக வெற்றி கழகம் பிரேமலதாவை எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணிக்கு அழைக்கக்கூடாது என்று கூறிவிட்டது. தற்பொழுது திமுகவை விட்டால் வேறு வழியில்லை என்ற நிலை உள்ளது. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சி ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய்விட்டன. ஆகவே திமுக இந்த முறை தனித்து போட்டியிட வேண்டும், தனது பெரும்பான்மையை காண்பிக்க வேண்டும் என திமுக மூத்த தலைவர்கள் கூறியுள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. இது பிரேமலதாவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திமுக கூட்டணியில் இருந்தால் ஏதாவது 1-2 மேயர் பதவிகளை பெற்று உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு தனது கட்சியை சார்ந்தவர்களை உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிகள் வாங்கி தரலாம் என கனவு கண்டார். திமுக தனித்து போட்டியிட்டால் தான் அதிமுக கூட்டணியிலும் சேர முடியாது, தமிழக வெற்றி கழக கூட்டணியிலும் சேர முடியாது, தனித்து தான் போட்டியிட வேண்டும், மண்ணை கவ வேண்டியது வரும் என பதற்றமடைந்து அறிவாலயத்துக்கு ஓடிப்போய் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளார். திமுக கூட்டணியில் தொடர்வதாக கூறியுள்ளார். திமுக வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறதா என்பது தெரியவில்லை. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.